மாம்பழம் வந்தாச்சு. மாம்பழமா மாம்பழம்னு ஆசையா வாங்குறீங்க. ஆனா அது மரத்துல பழுத்ததா? உங்க உயிருக்கே ஆபத்தான இந்த ரகசியத்தை இப்போ சொல்றேன், கேளுங்க. முதல்ல பழத்தோட நிறத்தை பாருங்க. கார்பைட்ல பழுத்த பழம் மேல மட்டும் ஒரே சீரா கண்ணை பறிக்கிற மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆனா இயற்கையா பழுத்த பழம் அங்கங்க மஞ்சளாவும் லேசான பச்சை திட்டுகளோடும் அழகா இருக்கும். அளவுக்கு அதிகமான பளபளப்பு ஆபத்து. கார்பைடு கல்லுல வேக வச்ச பழத்துல சுத்தமா வாசனையே இருக்காது. இல்லன்னா ஒரு விதமான கெமிக்கல் நெடி அடிக்கும். ஆனா இயற்கையா பழுத்த மாம்பழத்தை நீங்க தூரத்துல வைக்கும் போதே தேன் மாதிரி வாசனை உங்க மூக்க துளைக்கும். பழத்தை வாங்கிட்டு வந்ததும் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல போடுங்க. இயற்கையா பழுத்த பழம் கனமா இருக்கும், அது தண்ணிக்குள்ள மூழ்கிடும். ஆனா கெமிக்கல் போட்டு பழுக்க வச்ச பழம் காத்து அடைச்ச மாதிரி மேல மிதக்கும். இதுதான் ஈஸியான டெஸ்ட். பழத்தை வெட்டி பார்த்தா உள்ள இருக்கிற சதப்பகுதி ஒரே மாதிரி சிவப்பா இல்லாம அங்கங்க மஞ்சளாவும் வெள்ளையாவும் இருந்தா அது கார்பைட் பழம். நல்ல பழம் உள்ளேயும் அழகா ஜூசியா ஒரே நிறத்துல இருக்கும். கார்பைடு பழம் சாப்பிட்டா வயிற்று வலி வாந்தின்னு ஆரம்பிச்சிரும். அதனால வாங்கும்போது ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில். இனிமே மாம்பழம் வாங்கும்போது இந்த மாம்பழ மன்மதன் சொன்னதை மறக்க மாட்டீங்கல்ல? இந்த தகவல் உங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியணும்னா உடனே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மாம்பழத்துல எந்த வகை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.